நல்வரவு மக்களே, நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா. இன்னைக்கு பிரெட் அல்வா செய்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். எப்படி பிரெட் அல்வா செய்கிறோன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது தண்ணி ஒரு 100-150 ml ஊற்றிருக்கு இதில். இப்போ 1/2 லிட்டரு பால் அதில் ஊற்ற போகிறோம். இந்த பாலை ஊற்றிட்டு இது 1/2 கிலோ சர்க்கரை இருக்குது. 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்டரு பால் இதில் போட்டுக்கணும். அடுத்தது 1/4 கிலோ கோவா. அதுவும் இதில் போட்டு இப்போ இதில் 3 போட்டுக்கிறோம் இன்க்ரீடியன்ஸ். ஒன்று பால், சர்க்கரை, கோவா. இது 3 நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இதில் போட்டு கலக்கிக்கணும். ஆனால் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. ஏன் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னா கீழே சர்க்கரை இருக்கிறதால அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சர்க்கரை கரைஞ்ச பிறகு நீங்கள் ஜீரா காய்ச்சினீங்கன்னா ஜீரா நல்லா பக்காவாக ரெடி ஆகும். சரியா? சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ சின்ன அடுப்பு பற்ற வச்சிருவோம். எடுத்து அதில் வச்சிருவோம். இந்த சர்க்கரை பாலில் கலந்ததால் இது ஜீரா ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு காய்ச்சிற மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது. இது கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடணும். ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாலில் நம்ம ஜீரா காய்ச்சறதால கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே கொஞ்சம் அடி பிடிச்சாலும் இந்த உங்களுக்கு உள்ள அந்த ஜீரா கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரெட் அல்வா சரியாக வராது. பாருங்க, ஜீரா நல்லா கொதி வந்துச்சு. தெரியுதா? இந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு அந்த இது மாதிரி பிசு பிசுப்பாக ஒட்டும் கரண்டியில். ஸோ ஜீரா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணோம், ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஜீரா பக்கத்துலேயே வச்சுட்டு பக்கத்தில் உள்ள அந்த கடாயில் எண்ணெய் இருக்குது. கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சா அந்த பார்க்குறதுக்கு ஒரு பிரெட்டு பீஸ் எடுத்து போட்டு பார்க்கணும். ஸோ இன்னும் எண்ணெய் காயில் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு பிரெட்டு பீஸை போட்டு நாங்கள் செக் பண்ணி கூட ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் பிரெட்டுங்க போடலாம். இந்த பிரெட்டை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த ஜீராவில் போட்டால் தான் பிரெட் அல்வா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை பொன்னிறமாக வறுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பிரெட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா எண்ணெய் வடிகட்டி தான் அதில் போடணும். ஸ்டீம் நம்ம தேவைக்கு ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது பிரெட்டு தீயை மட்டும் விடக்கூடாது. ஸோ பொன்னிறமாக தான் வறுக்கணும். இந்த பிரெட்டு எவ்வளோ போட்டுக்கிறோன்னா 300 கிராம் நாங்கள் போட்டுக்கிறோம். இதில் 300 கிராம் பிரெட்டு. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி பேக் எடுத்திங்கன்னா 600 கிராம் வரும். அதில் 1/2 பேக்கெட் போட்டால் போதும் இந்த பிரெட்டு.
அதே போல் இந்த ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு எந்த ப்ரெட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், அந்த மாதிரி ப்ரெட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த 300 கிராம் ப்ரெட்டும் இதில் வறுத்து போட்டாச்சு. இப்போ அந்த ஜீராவில் அந்த ப்ரெட்டை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இது நல்லா அந்த ஜீராவில் இந்த ப்ரெட்டு ஊறிச்சுன்னா பக்காவாக ரெடி ஆன பிறகு உங்களுக்கு இந்த ப்ரெட் அல்வா இப்போ காட்டுறேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த ப்ரெட் அல்வா எப்படி உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கும் சொல்லி. இதில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டுருணும். ஸோ இதுலேயே போட்டு முந்திரி வந்து நம்ம தேவை அளவு தான், இது ஒரு 20-25 கிராம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரியை. அதே போல் இது பாதாம், வெள்ளரி விதை இதெல்லாம் வந்து பாருங்கள், பாதாம் வெள்ளரி விதை இதெல்லாம் மேலேயே சும்மா டிசைனாக தூவி விட்டுடலாம். பாருங்கள் முந்திரி வறுத்துச்சு, நல்லா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதை எடுத்து மேலே லைட்டாக தூவி விட்டுருணும். அதே போல் வெள்ளரி விதை. ஸோ ப்ரெட் அல்வாவில் எல்லாமே வறுத்து போட்டாச்சு. நெய் கடைசியாக கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். அது சூட்டோட சூட் அதுவும் என்ன ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும் நல்லா. ஸோ ப்ரெட்டு அல்வா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரு நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரெட் அல்வா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது சாப்பிட்றது தான் நம்ம வேலை. ஸோ கொஞ்சம் நல்லா ஆற விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் பிறகு இது தாராளமாக சாப்பிடலாம். இது என்னோட ஓன் சிக்னேச்சர் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ப்ரீமியமாக எப்படி ப்ரெட் அல்வா செய்கிறது போன்ற வீடியோலாம் நான் போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுங்களை இந்த வீடியோவில் போடுங்க.